இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஜூன் மாதம் வாக்குத்தத்த செய்தி நீங்கள் இப்போது கேட்க இருக்கிறீர்கள். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48வது அதிகாரம் 6வது வசனத்திலே, கேள்விப்பட்டாயே பார், இது முதல், அந்த முதல் பார்ட்டை விட்டுருங்க, அந்த கடைசி பார்ட், இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருட்கள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த 6வது மாசத்துல இந்த ஏசாயா 48:6 உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இது முதல், from this day onwards, புதியவைகளையும் மறைபொருளானவைகளையும் உனக்கு, மறுபடியும் வாசிங்க அந்த கடைசி பார்ட் மட்டும், இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப 2 காரியங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறார். அல்லேலூயா. புதியவைகளையும் மறைபொருளானவைகளையும் தெரிவிக்க இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப புதியவைகள்லாம் நீங்க உங்களுக்கு இதுவரை நீங்க அறியாதது. அல்லேலூயா. இதுவரை உங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு சொல்ல போறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் புதியவைகள், அதுக்கடுத்து மறைபொருளானவைகள். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனே தெரியலையே, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன், அது மறைபொருளானவைகள். அல்லேலூயா. அல்லது திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அது எதனால வந்தது, அது அதனுடைய மறைபொருளானவைகள், அவைகளையும் உங்களுக்கு ஆண்டவர் தெரிவிக்க இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 43:18 முந்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வமானவில் சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த புதிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதிய காரியத்தை அறிவிக்க இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு ஊழிய அழைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய வேலையாக இருக்கலாம். அது என்னவென்று ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதே போல இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன ஒரு முடிவு அப்படிங்கிற மறைபொருளானவைகளா இருக்கலாம், நாம ஜபத்தில் இருக்கும்போது வரும். அல்லேலூயா. அப்ப புதியவைகள் எல்லாம் வேதாகமத்திலே ஆண்டவர் தெரிவிச்சிருக்கிறாரு. யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 நம்ம ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் புதியவைகளே ஆண்டவர் தெரிவித்தார். இதுவரைக்கும் அவன் பார்க்காதவைகளை அவன் பார்த்து, கேட்காதவைகள்லாம் கேட்டார். மோசே மீதியான் தேசத்து எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான், பின்புறமாக ஓட்டி ஓரே மட்டும் வந்தான். தூதனானவர் அக்கினி ஜுவாலையில் நின்று தரிசனமானார். அப்பொழுது உற்று பார்த்தான், அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே என்ன கிட்ட போய் பார்ப்பேன் என்றான். கர்த்தர் கண்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனாய் இருக்கிறேன் என்றார். பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிறேன் ஜனங்களின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் இறங்கினேன். எட்டியது கண்டேன்.
அல்லேலூயா. இவர் மோசே ஏறக்குறைய இப்போ இது 80 வயசு, 40 வருஷம் எகிப்தில் இருந்திருக்கிறாரு. 40 வருஷம் எகிப்தில் இருந்திருக்கிறாரு. எகிப்து இளவரசனாக இருந்திருக்கிறாரு. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களாகி தன்னுடைய ஜனங்கள் பாடுபடுவதை பார்த்துருக்கிறாரு. பார்த்து வெளியில் பார்த்து அந்த ரொம்ப கொடூரமாய் தன்னுடைய இஸ்ரவேல் ஒருவனை எகிப்தியன் ஒருவனை அடிக்கிறதை பார்க்குறாரு. பார்க்கணுன்னா அந்த அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு. ஒருத்தர் இல்லைன்னா அந்த எகிப்தியனை வெட்டி கொன்று புதைத்து போட்டுறாரு. புதைத்து போட்டு அடுத்த நாள் வர்றாரு. அந்த விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சோடனே அது பார்வோனுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தன்னுடைய எகிப்திய இளவரசர் அதெல்லாம் விட்டுட்டு வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டார். வனாந்தரத்துக்கு ஓடி போய் மீதியான வனாந்தரத்துக்கு அங்கே ஓடி போய் ஒரு மனுஷன்ட்ட அங்கே தங்கி அவருடைய பெண்களில் அவரோட திருமணம் பண்ணி வாழ்க்கை அடுத்த 40 வருஷம் அப்படியே ஓடுது. ஆடு மேய்ச்சிக்கிட்டே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆடு மேய்ச்சி 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 அவருக்கு அறிவு மணிங்கி போயிடுச்சு. 80 வயசில் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வயசை நீங்கள் நினைக்கிறீங்களா? 80 வயசில் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது ஒரே பர்வதம் மட்டும் வர்றாரு. தன்னுடைய ஆடுகளெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஒரே பர்வதம் மட்டும் வர்றாரு. நைட் டைமோ பகல் டைமோ தெரியாது. அல்லேலூயா. அப்போது அங்கே புதிய ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு முச்செடி அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. அது வெந்து போகாமல் இருக்கிறது. முச்செடி செடின்னு ஒன்று எரிஞ்சதுன்னா என்ன ஆயிரும்? எல்லாமே கருப்படிச்சிடும். அந்த அக்கினி நெருப்பு பற்றுகிற இடம் முழுக்க கருப்படிச்சிடும். ஆனால் அது வெந்து போகாமல் இருக்கிறது. அப்போது அவருடைய கண்ணை கவருகிறது. என்ன இது புதுசாக இருக்குது? அதான் புதியவை. அப்போ கிட்ட போய் நான் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அவன் கிட்ட அப்போ அந்த அக்கினி ஜுவாலையில யார் இருக்கிறான்னா கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்கே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போ இந்த கிட்ட போய் இந்த இது இவருக்கு தெரியல, மோசேக்கு தெரியல. கிட்ட போய் அற்புத காட்சியை பார்ப்பேன். அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு மோசேன்னு கூட என்னடா ஒரு சத்தம் வருகிறது. இதுவரைக்கும் அப்படி ஒரு காட்சியை பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. இப்போ செருப்பு கலட்டி அப்போ ரொம்ப பயபக்தியாக இருக்கிறாரு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஒரு செருப்பெல்லாம் கழட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு பாதரட்சைகளை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்போ தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை அப்படியே மூடிக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லது கர்த்தருடைய தூதனுக்கு பின்னாக தேவன் நின்று அவர் மூலமா பேச முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று தேவனே அங்கே பிரசன்னமாகி பேசிக்கிட்டு இருக்கிற முடியும், அல்லது ஒரு தூதன் மூலமா இருந்து அவனுக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேச முடியும், அல்லது அவனுக்கு பின்னால தூதனுக்கு முன்னால வச்சுட்டு பின்னால தேவன் நின்று பேச முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிறது தேவன் தான். ஆனால் தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் என்ன பண்ண முகத்தை மூடிக்கிட்டாரு. தேவனை நோக்கி பார்க்க அது பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது நடுவில் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. டயலாக் இவர் பேசுறாரு, அவர் பேசுறாரு. இன்னும் இதை விட வித்தியாசமா ஒன்று சொல்றாரு. எகிப்தில் இருக்கிற அவங்களுடைய பெருமூச்செல்லாம் கேட்டேன், உன்னை அவங்களை விடுவிக்கணும், உன்னை அனுப்ப போறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. உன்னை அனுப்ப போறேன் வான்னு கூப்பிடுறாரு. இதுவரைக்கும் புதியவைகள் 40 வருஷமா ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆடு மேய்க்கிற வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் ஒரே வேலையை செஞ்சு சலிச்சு போயிடுங்களா? அல்லேலூயா. ஒரு டேர்னிங் பாயிண்ட், வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டே எனக்கு இல்லையேன்னு சொல்றீங்களா? ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புதியவைகளை உங்களுக்கு தெரிவிக்கிறார். அப்படிதான் மோசேக்கு தெரிவிக்கிறார். இது முதல் புதியவைகளை மறைபொருளான உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொன்னபடி மோசேக்கு புதியவைகளை தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி சத்தத்தை கேட்டதே கிடையாது. கேள்விதான் பட்டிருக்கிறாரு. நமக்கு ஆபிரகாமின் தேவன் இருக்கிறாரு அப்படின்னு. மோசேக்கு முன்பாக சரியா, மோசேக்கு முன்பாக 40 இவங்க இஸ்ரேல் மக்கள் எகிப்துல போயிட்டு 400 வருஷங்கள் இருந்ததுனால தேவன் யாருன்னே தெரியல. தேவன் யாருன்னே தெரியல. தங்களுடைய தெய்வம் யாருன்னு தெரியல. அவங்க தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் எகிப்திய தெய்வங்கள் தான். ஏன் ஆண்டவர் எகிப்துல 10 வாதைகளை கொடுத்து இஸ்ரேல் மக்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா, நான் தான் தேவன் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் காண்பிக்கணும், பார்வோனுக்கும் காண்பிக்கணும், எகிப்தியருக்கும் காண்பிக்கணும்.
எனவேதான் அப்படி சொன்னார். அப்ப மோசேக்கும் தெரியல, மோசேக்கும் கர்த்தர் யாருன்னு தெரியல. அதனால சொல்ல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். கேள்விதான் பட்டிருக்காரு, இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் குரலை மோசே என்ன பண்ணாரு, அவருடைய குரலை கேட்டு கொண்டிருக்கிறார். அப்ப புதிய காரியங்கள், புதிய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்ததிலிருந்து ஒரு புதிய திருப்பம். இதுவரைக்கும் அப்ப என்னன்னா, இதுவரைக்கும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு கோலை வைத்துக் கொண்டு என்ன பண்ணாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ ஜனங்களை மேய்க்க போற அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் இப்ப என்ன செய்ய மேய்க்க போற, நீ ஜனங்களை நீ மேய்க்க போற அப்படின்னாரு. உடனே என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஆண்டவரே, நான் வயசாயிடுச்சு, எனக்கு வாக்கு வல்லவன் அல்ல, எனக்கு பேசவும் தெரியல, நான் திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. உன் கையில் இருக்கிறது என்ன, ஒரு கோல், அதை கீழே போடு, கீழே போட்டால் பாம்பா மாறுது. ஆமே, உன் கையில் இருக்கிறது என்ன, உன் கையில் இருக்கிற திறமை என்ன, அது ஆண்டவர் கீழே போட சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது டக்குன்னு ஒரு வேற மாதிரி ஒரு உருவம் எடுக்கும். அல்லேலூயா. உங்க திறமை என்னவோ அது நீங்க கீழே போட்டீங்கன்னா அது ஆண்டவருக்கு பயன்படுற மாதிரி உருவம் எடுக்கும். அல்லேலூயா. அது திறமை. ஆடு மேய்க்கிற இதுக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சதும் கிடையாது. அவரு எகிப்துல நல்ல வசதியா இருந்தவர். வசதியை விட்டுட்டு 40 ஒரு கொலையை பண்ணிட்டதுனால ஓடி வந்துட்டாரு. நம்ம பாஷையில் அக்யூஸ்டு, என்னது அக்யூஸ்டு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எகிப்துல கொலை செஞ்சா தெரிஞ்சிருச்சு. பார்வோனுக்கு தெரிந்ததுனால பயந்து ஓடி வந்தான் அப்படின்னு இருக்கும். சரியா, பயந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு இருக்கும். அப்ப அங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரு ஆபிரகாமின் தேவனே தெரியாது. அதை விட அவனு சொல்றாரு, எங்க இருந்து விட்டு ஓடி வந்தியோ அங்க உன்னை அனுப்ப போறேன் வா அப்படிங்கிற. அல்லேலூயா. விசித்திரமான ஒரு காரியம், விசித்திரமான ஒரு காரியம், புதிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26 முதல் 32 வரை ஒரு கன்னி பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்றார், 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயோட நாசரேத் என்னும் ஊரில் தாவீது வம்சத்தானாகிய புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னியத்திற்கு அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, உம்முடனே இருக்கிறார். அவளோ கலங்கி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ குமாரனை பெறுவாய், பெரியவராய் இருப்பார். அரசாளுவார், முடிவிராது என்றார். புருஷனை அறியேனே என்றார். பிரதித்திரமாக போதும். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உண்மையில் வருவார், உன்னதமான பலம் உண்மையில் நிழலிடும். அங்க பாருங்க, ஒரு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா, நிச்சயம் ஆகிவிட்டது. என்னது, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயமான ஒரு கன்னிகை, புருஷனை அறியாத ஒரு கன்னிகை. சரியா, ஒரு 16-17 வயசு இருக்கும். 16-17 வயசு என்ன, +1 படிக்கிற வயசு மரியாளுக்கு. அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரத்திலே இப்போ கிராமங்களில் கட்டி கொடுக்கறது போலவே அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 15 முதல் 18 வயசுக்குள்ள தான் இருக்கும் மரியாளுக்கு. இதை கேட்கும்போது அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசித்து தேவதூதன் பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் அவர் தேவதூதனை பார்த்ததே கிடையாது மரியாள். ஆமென். அல்லேலூயா. கன்னி மரியாள் தேவதூதனை பார்த்ததே கிடையாது. பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. திடீர்னு சொல்றார், கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நடக்காத, வரலாற்று நடக்காத ஒரு சம்பவத்தை சொல்கிறார். இப்பொழுது நீ என்ன பண்ணுவ, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை
அந்த நாட்களில் திருமணம் ஆகாமல் கர்ப்பவதி ஆகிட்டா ஒரு பெண்ணு அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேலில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலில் கலிலேயாவில் நாசரேத்தில் அந்த வீட்டில் இருக்க, இப்போவும் அந்த வீடு இருக்குது. ஆண்டவரோட கிருபை கொடுத்தா நீ இஸ்ரவேலில் போய் அந்த மரியாள் வாழ்த்து, யார் கபிரியேல் வாழ்த்து சொன்ன அந்த வீடு இருக்கிறது. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த நாட்களில் இப்போவே திருமணத்திற்கு வெளியே இந்த நவநாரிய உலகத்திலே என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த 2000 ஆண்டுகள் முன்பதாக ஒரு பெண்ணை கர்ப்பவதி ஆயாச்சுன்னா அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறார், அவள் வேசித்தனம் செய்தாள், அவள் திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள், அவளை கல்லெறிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. அதனால தான் பயந்துட்டேன். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, புருஷன் யாருன்னே தெரியாது, இப்பதான் நிச்சயமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வருவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்க கேட்காத ஒரு செய்தியை மரியாள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை, பிறந்ததுலேருந்து யாருமே சொன்னது கிடையாது. அல்லேலூயா. பிறந்ததுலேருந்து பார்க்காத ஒரு காட்சியை ஒரு தேவதூதனை பார்க்குறாங்க, கபிரியேல் என்கிற தேவதூதனை பார்க்குறாங்க. அவன் சொல்றது செய்தி விசித்திரமா இருக்குது, பயமா இருக்குது. இந்த வாழ்க்கையை கண்டு பயந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்டதோ அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னதமானவரின் பலம் உண்மையில் நல்லிடும், பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவரின் பலம் உன்னிடத்தில் பிறக்க பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனுடைய குமாரனே பெற்றெடுக்க போகிறாய். அப்போ நம்பவே முடியாத ஒரு செய்தி அது. அல்லேலூயா. நம்பவே முடியாது. டோட்டலி அன்பிலீவபிள் மெசேஜ். ஒருவேளை இந்த மாதத்திலே உங்க காதில் நீங்க அன்பிலீவபிள் மெசேஜ், புதிய அன்பிலீவ், நீங்க விசுவாசிக்கவே முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. அது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. நீங்க கேட்டறியாத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு, புதியவைகளான காரியத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வரை, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, நீ வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், எப்படி தெரியும்? நான் இப்பதானே புதுசா வர்றேன் உங்கள்கிட்ட, என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு இயேசுட்ட பார்த்து கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு தான் கூட்டிட்டு வர்றார். பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அல்லேலூயா. அப்போ அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், ரொம்ப பக்தி உள்ள மனுஷன், நாத்தான்வேல். அவன் பேர் என்னது? நாத்தான்வேல். வேதத்தில் பர்துலமேயு அப்படின்னு போட்டிருக்கும், பர்துலமேயு அல்லது ததேயு அப்படின்னு போட்டிருக்கும். எப்போ பர்துலமேயு அப்படிங்கிறது கிரேக்க பேர், நாத்தான்வேல் அப்படிங்கிறதான் அந்த எபிரேய பேர். அப்போ இவர் ஒரு பக்தி உள்ள ஒரு யூதர், பக்தி உள்ள ஒரு இஸ்ரவேலன். இவர் அத்தி மரத்தின் கீழே கண்டேன் அப்படிதானே சொல்றாரு. அத்தி மரத்துக்கு கீழே யூதர்கள் எப்போ போவாங்கன்னா, ஜெபம் பண்றதுக்காக போவாங்க, தியானம் பண்றதுக்காக போவாங்க. சரியா? ஜெபம் பண்ணி தியானம் பண்றதுக்காக அத்தி மரத்தின் கீழே போவாங்க. அப்போ நாத்தான்வேல பிலிப்பு இயேசுவை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்தா பார்த்தோன்னே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படிங்கிறாரு. அவனை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு கபடு இல்லை, கள்ளம் கபடு இல்லாத ஒரு உத்தமனாய் இருக்கிற இஸ்ரவேலன். நீர் எப்படி இது அறிவீர்? இது அவனுக்கு தெரியவே தெரியாது. பார்த்தோன்னே ஒரு மனுஷனை பத்தி சொல்றது ஆச்சரியமான விஷயம். அதுவும் அவன் இருந்த இடத்தையும் சொல்றாரு. என்னன்னா, பிலிப்பு உன்னை கூப்பிட்டுறதுக்கு முன்னே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அத்தி மரத்தின் கீழே இருந்த, அப்போதான் உன்னை கண்டேன்.
உடனே நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்றார். சிலிர்த்து போயிட்டாரு. ஏன்னா நான் எங்க இருந்தேனோ, நான் எப்படிப்பட்டவனோ ஒருத்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலின் ராஜா, ரபி நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. நாத்தான்வேல் வந்து மேசியாவுக்காக அவ்வளவு ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்ப அதான் பிலிப்பு என்ன சொல்றாரு, மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வர்றாரு. அப்ப அவர் சொல்ற, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? அப்ப ஆண்டவர் புதிய காரியத்தை சொல்றாரு, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல், நீ எங்க இருந்த அதை நான் பார்த்துருக்கிறேன். இதுவரையும் கேட்காத ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புதியவைகளை அறிவிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து மறைபொருளானவைகளை தெரிவிக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரிவிக்கிறாரு? மறைபொருள், இதுவரைக்கும் மறைந்திருக்கிற காரியங்கள் அது தெரிவிக்கிறார். ஏசாயா 45:4 சொல்லுகிறது. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான், இருந்தாலும் வாசிக்கலாம். பெண்கள கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்ல. அல்லேலூயா. போதும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை உனக்கு இதுவரைக்கும் மறைஞ்சிருக்குது, அது என்னன்னே தெரியல, அதை எடுத்து உனக்கு கொடுப்பேன். அதான் மறைபொருளானவைகளை உனக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மறைபொருளானவைகளை உனக்கு தெரிவிக்கிறேன், மறைஞ்சிருக்கிற காரியங்களை உனக்கு தெரிவிக்கிறேன். ஒளிப்பிடத்தில் இருக்குது, அந்த காலத்தில் இருக்கிறது, இருட்டில் இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு இருட்டில் என்னென்னலாம் விழுந்திருக்குதோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. இருட்டில் என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்குதோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அதை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை அங்கே ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி வந்து விட்டது. அந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு தெரியல. யோசுவா விழுந்து கிடக்கிறாரு. தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் மறைபொருளா இருக்கிறது. அந்த தோல்விக்கான எரிகோ கோட்டை, இதுக்கு முன்னால பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. எரிகோ கோட்டையை என்ன பண்ணாங்க? அடிச்சு வீழ்த்திட்டாங்க. சரி, 7 நாள் சுற்றி வந்து எரிகோ கோட்டையை வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்ன ஊர் இருக்கு, அங்க போய் தோத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்னடா, எரிகோ கோட்டையே அடிச்சு வீழ்த்திட்டோம். அந்த நாட்களில் எரிகோ கோட்டை பயங்கரமானது, தகர்க்க முடியாது. அந்த ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு முன்பதாக 7 முறை சுற்றி வந்து அந்த எக்காலம் ஊதின உடனே இடிஞ்சு விழுந்தது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஊருக்கு போனா அங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப யோசுவா விழுந்து கிடக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்க. அப்பொழுது யோசுவா வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு அவனும் மூப்பரும் தரையில் மூங்கப்பர் விழுந்து கிடந்தார்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, பண்ணினீர். நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி மறைபொருளான தெரிவிக்கிறார், எழுந்திரு. ஏன் இப்படி மோங்கப்புறம் விழுந்து கிடக்குற என் முன்னாடி அப்படின்னு கேட்கிறாரு. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், அதனாலதான் இந்த தோல்வி. நான் அவளுக்கு என்ன சொன்னேன்? மீறினார்கள், சாபத்தீடானது, எடுத்துக்கொண்டதும், களவு செஞ்சதும், வஞ்சித்ததும், வைத்ததும் உண்டே. முதுகை காட்டினார்கள். போதும். அல்லேலூயா. அப்போ இந்த தோல்வி ஏன்பா வந்தது? இதை நான் உனக்கு சொல்றேன். நீ ஏன் இப்படி விழுந்து கிடக்குற? எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. எரிகோ கோட்டையை வீழ்த்தியாச்சு. இந்த சின்ன ஊர்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்குதே ஏன் அப்படின்னா, யோசுவாலாம் சாயங்காலம் மட்டும், காலையில சாயங்காலம் மட்டும் மோங்கப்புறம் விழுந்து கிடக்குறாங்க. ஆண்டவரே, இது எதனால வந்தது அப்படின்னு மோங்கப்புறம் விழுந்து கிடக்குறாங்க. எமோரியர் அவங்க கேட்டா இதை சொல்லுவாங்களே, இவங்க கேட்டா அப்படி பேசுவாங்களே. நீங்க எவ்வளவோ அற்புதம் செஞ்சீங்க, செங்கடலாம் எங்களுக்கு முன்னால பிரிச்சீங்க, எவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க, யோர்தானெல்லாம் கடந்து வந்தோம், எரிகோ கோட்டையை வீழ்த்தினீங்க. எழுந்துரு. பாவம் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்?
எரிகோ கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அதில் இருக்கிற ஒரு பொருளை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், சுட்டெரிச்சிடணும். எல்லாத்தையும் சுட்டெரிச்சு, ஆடு மாடு எதையும் நீ விட்டு வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டி போடணும், எல்லாத்தையும் சுட்டெரிச்சிடணும். ஆனால் ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் அதில் இருக்கிற பொன் பாலத்தையும் தங்க கட்டியையும் வெள்ளியையும் சால்வை, பாபிலோனிய சால்வையும் எடுத்து சுருட்டி என்ன பண்ணியிருக்கிறான், தன்னுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் அதான் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள் வைத்ததும் தங்க பொருளோட சேர்த்து மறைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறைபொருளானவைகள் இதுவரைக்கும் தெரியல அவங்களுக்கு. ஏன் இந்த தோல்வி வந்தது ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. ஏன் இந்த நோய் இருந்து கொண்டே இருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, வீட்டில் அப்படி என்னதான் பொருள் நான் வச்சிருக்கிறேன், கடவுளுக்கு பிரியமில்லாத என்ன பொருளை நான் வச்சிருக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அதை தூக்கி நீங்க வெளியே போடணும். அல்லேலூயா. அல்லது அந்த ஆண்டவர் பிரியமில்லாத அந்த குணத்தை தூக்கி நீங்க வெளியில போடணும். மறைபொருளானவை உங்களுக்கு தெரிவிக்கிறார். அல்லேலூயா. மறைபொருளான காரியங்கள், இதுவரைக்கும் நீங்க மறைந்திருக்கிற காரியங்கள், இந்த பிரச்சனை என்ன முடிவு, அதை ஆண்டவர் தெரிவிக்கின்றார் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராக புஸ்தகம் இது ஒரு தீமையான காரியம். அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை திடீர்னு வந்துருச்சு. அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. யாத்திரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அவங்க இஸ்ரேல் மக்கள் அப்பதான் வந்து கடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க மாரா என்ற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. அதை வாசிங்க. பிரயாணப்படுத்தினார். நல்லா கவனிங்க. நேரா செங்கடலை பிளந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. சூர் வனாந்தரத்துக்கு போய் இதுல ஒரு பேட்டர்ன் பாக்குறீங்க. நல்லா கவனிங்க. ஒரு பேட்டர்ன், சரியா? அல்ல, ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? ஒரு பெரிய பைபிள்ல எப்ப பார்த்தாலும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய தோல்வி ஒன்று இருக்கும். அல்லேலூயா. அதை மறக்க கூடாது, சரியா? அப்ப அதுக்கு வந்து தயாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். வெற்றி பெறணும்னா தோல்வி அடையணும்னு இல்லை, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நல்லா கவனிங்க. செங்கடலை பிளந்துட்டாரு. பார்வோன் ஒரு சேனைகளை முழுகடிச்சார். மோசே செங்கடலை ஓங்கி பிளந்துட்டு அப்ப வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து என்ன, அங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன? வாசிங்க. மாராவிலே வந்த போது தண்ணி இல்லாம 3 நாள் நடக்கிறாங்க. அங்க அங்க மாறா தண்ணீர் வந்தோடனே அதை குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே கசப்பா இருந்ததினால் முறுமுறுத்து இனத்தை நாங்க குடிப்போம் கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனிங்க, மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இப்போ நல்லா கவனிங்க. அந்த மரம் இப்ப வந்துட்டாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது தண்ணியை குடிக்கிறாங்க. அந்த மரம் அங்கதான் இருக்குது. எல்லா மரமும் இருக்குது. ஆனா பிரச்சனையை சால்வ் பண்ற மரம் அதுவும் அங்கதான் இருக்கு. அப்போ ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி தண்ணியில போட்டோம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? அவருக்கு பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், பயாலஜி தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தண்ணிக்குள்ள நடக்குது. அந்த கசப்பான தண்ணீர் இந்த மரம் அதுல விழுந்த உடனே அப்படியே டோட்டலா அதனுடைய அந்த கசப்பு தன்மையெல்லாம் எடுத்து என்ன ஆகிருச்சு, மதுரமாச்சுன தண்ணி குடிக்க அப்படியே தேன் மாதிரி இனிக்குது. அவ்வளவு டேஸ்டா இருக்கு தண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மறைபொருளானது இந்த பிரச்சனை திடீர்னு வந்துருச்சு. தண்ணி கிடைக்கல. இருக்கிற தண்ணி அது குடிச்சு பார்த்தா அவ்வளவு கசப்பா இருக்குது. ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. அப்ப அந்த மரம் அங்கதான் இருக்குது. எந்த மரம் வந்து சொல்யூஷன் தெரியல. ஆனா ஒரு மரத்தை காண்பி, அதை வெட்டி அங்க போடு. அல்லேலூயா. ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தை அங்க முடித்து வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா நமக்கு எல்லாம் தெரிஞ்சதான், வாசிக்க வேண்டாம். ஆகார் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாம் மூலமாய் அவளும் இஸ்மவேலும் வனாந்திரத்திலே அனுப்பப்பட்டார். வனாந்திரத்தில் அனுப்பப்பட்டார். ஒரு துருத்தி தண்ணீர், ஒரு கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். அவன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு, அவனுக்கு ஒரு 14 வயசு இருக்கும், 12-14 வயசு பையன். இவளும் அவனும் சேர்ந்து போறாங்க. தண்ணி கிடைக்கல. அவன் கிடந்து அம்மா நான் தண்ணி வேணுங்கிறான். கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு வந்துட்டான்.
பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாயும் கல்லெறி தூரத்தில் போய் நின்று சத்தமிட்டு அழுகிறார். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு ஊற்றை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊற்று அங்கே தான் இருக்குது. அந்த ஊற்று அங்கே தான் இருக்குது. பிரச்சனைக்கு சொல்யூஷன் அங்கே தான் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு இந்த புதியவைகளையும் மறைபொருளானவைகளும் உங்களுக்கு ஆண்டவர் தெரிவித்து இந்த மாதத்தை ஆண்டவர் சிறப்பான ஒரு மாதமாய் மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.